ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1100. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டியாக வெளிச்சம் இட்டுக்காட்டும் பகவத்கீதை உண்மை உருவில் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் பொருள் உரை உடன் வரிசைப்படி காண்போம். 3.13 யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களில் இருந்து விடுபடுகின்றார்கள். தங்களது சுய புலன் இன்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கின்றார்கள். கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் பரம புருஷரின் பக்தர் என அழைக்கப்படுகின்றார். பிரம்மசமிதில் 5.38 கூறப்பட்டு இருப்பது போல் அவர்கள் எப்போதும் இறைவன் மீது காதல் கொண்டவர்கள் ஆவார்கள். பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் காதல் கொண்டவர்கள் சந்தஸ் என அழைக்கப்படுகின்றார்கள். இறைவனான கோவிந்தன் எல்லா இன்பங்களையும் தருபவர் அல்லது முகுந்தன் முக்தி அளிப்பவர் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிக வசீகரம் ஆனவர். முதலில் படைக்காமல் அவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இத்தகு பக்தர்கள் எப்போதுமே சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம் போன்ற பக்தி நெறிகளின் மூலம் யாகங்களை செய்கின்றார்கள். ஜட உலகின் எல்லா விதமான பாவ தொடர்புகளின் கலங்கங்கள் இருந்து இந்த யாகங்கள் அவர்களை காப்பாற்றுகின்றன. நாக்கு ருசிக்காக உணவு சமைக்கும் மற்றவர்களோ திருடர்கள் மட்டும் கிடையாது, பாவத்தை உண்பவர்கள் ஆவார்கள். பாவியாகவும் திருடனாகவும் இருப்பவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்? எனவே மக்கள் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் பூரண கிருஷ்ண உணர்வோடு சங்கீர்த்தன யாகம் செய்யும் எளிய முறை கற்றுத்தரப்பட வேண்டும். இல்லையென்றால் உலகில் அமைதியோ இன்பமோ இருக்க முடியாது ஆகும். 3.16 எனது அன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டு இருக்கும் இத்தகைய யாக சக்கரத்தை இந்த மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கின்றான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலன் அற்றதாகும். தற்சமய கலியுகத்தில் கடினமாக உழைத்து புலன் இன்பம் அனுபவியுங்கள் என்னும் பண வெறியரின் கொள்கை இறைவனால் இங்கு கண்டிக்கப்படுகின்றது. எனவே இந்த பௌதிக உலகில் அனுபவிக்க விரும்புவோர் முந்தைய பதங்களில் கூறப்பட்டு இருக்கும் யாக சக்கரத்தை கடைபிடிப்பது மிக மிக இன்றி அமையாததாகும். இத்தகு ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காதவன் வாழ்க்கை மேன்மேலும் இழிந்து அபாயகரமான நிலையை அடைகின்றது. இயற்கையின் ஏற்பாட்டின்படி இந்த மனித உடல் தன் உணர்விற்காக உண்டானதாகும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எனும் 3 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றி தன் உணர்வை அடைந்து விடலாம். நன்மை, தீமை இவைகளை கடந்து வாழும் ஆன்மீகவாதிகள் விதிக்கப்பட்ட யாகங்களை கண்டிப்பாக செயலாற்றும் அவசியம் கிடையாது. ஆனால் புலனுகர்ச்சியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மேற்கூறிய யாகச் சுழற்சியை பின்பற்றி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியம். பல்வேறு விதமான செயல்கள் இருக்கின்றன. கிருஷ்ண சிந்தனையில் இல்லாத நபர்கள் புலன்களின் சிந்தனையில் ஈடுபடுபவர் என்பது நிச்சயம். எனவே புண்ணியங்களை செய்வது அவர்களுக்கு அவசிய தேவையாகும். புலன்களின் சிந்தனையில் உள்ளவர்கள் அந்த செயலின் விளைவுகளில் சிக்கிக்கொள்ளாமல் தங்களது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் இந்த யாகங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. உலகம் வளம் பெறுவது நமது சொந்த முயற்சி கிடையாது. அது பின்னணியில் இருக்கும் முழுமுதற் கடவுள் செய்து தரும் ஏற்பாட்டை பொறுத்ததாகும். இந்த ஏற்பாடுகள் தேவர்களால் நேரடியாக செயலாற்றப்படுகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட தேவரை மையமாக கொண்ட யாகங்கள் வேதங்களில் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. இது மறைமுகமாக கிருஷ்ண உணர்வு பயிற்சியாகும். ஏனென்றால் யாகங்களை செய்பவன் பக்குவம் அடையும் போது அவன் கிருஷ்ண உணர்வை அடைவது உறுதியாகும். ஆயினும் இதுபோன்ற யாகங்களை செய்து ஒருவன் கிருஷ்ண உணர்வை அடையாவிட்டால் இவை வெறும் புண்ணிய செயல்களாக கருதப்படும். எனவே ஒருவன் தனது முன்னேற்றத்தை புண்ணிய செயலுடன் நிறுத்தி கொள்ளக்கூடாது. அதனை தாண்டி கிருஷ்ண உணர்வை அடைய வேண்டும். இப்பொழுது யாக சக்கரம் என்ன என்பதை காண்போம். 3.14 மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகம் உண்டாக்கப்படுகின்றன. இதுவே யாக சக்கரம் ஆகும்.
3.17 ஆனால் மனித பிறவி தன் உணர்விற்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாக இருப்பவனுக்கு கடமைகள் ஏதும் கிடையாது. கிருஷ்ண உணர்வில் முழுமையடைந்த கிருஷ்ண உணர்வு செயல்களிலே பூர்ண திருப்தி அடைந்த நபர்களுக்கு வேறு எந்தவித கடமை கிடையாது. கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான யாகங்களை செய்வதற்கு ஈடாக உள் இருக்கும் எல்லா களங்கங்களும் உடனடியாக தூய்மை அடைகின்றன. இந்த விதமாக உணர்வை தூய்மைப்படுத்துபவன் பரத்து உடனான தனது நித்திய உறவில் அசையாத நம்பிக்கை கொள்கின்றான். இவ்வாறாக அவனது செயல்கள் இறைவனின் கருணையால் ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றன. எனவே அவன் வேத விதிகளுக்கு கடன் பட்டவன் கிடையாது. இத்தகைய கிருஷ்ண பக்தனுக்கு பௌதிக செயல்களில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. மேலும் மது, மாது, சூது, மாமிசம் எனும் மதிமயக்கும் பௌதிக பொருட்களில் அவன் ஆனந்தம் பெறுவது கிடையாது. 3.22 பிதாவின் மகனே, உலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை ஏதும் கிடையாது. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ ஏதும் கிடையாது. இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமையில் ஈடுபட்டு இருக்கின்றேன் என்கின்றார் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளே, ஆள்பவரையெல்லாம் ஆள்பவரும் பற்பல உலக நாயகர்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாயகரும் ஆவார். அனைவரும் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். எல்லா ஜீவன்களும் முழுமுதற் கடவுள் இடமிருந்து ஒரு குறிப்பிட்ட சக்தியை பெற்று இருக்கின்றார்கள். அவர்கள் யாருமே பரம புருஷர்கள் கிடையாது. இயக்குனருக்கெல்லாம் இயக்குனரான அவர் எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுகின்றார். எனவே பௌதிக தலைவர்கள், கட்டுப்படுத்துபவர்கள் என எல்லோரையும் விட அவர் திவ்யமானவர். அனைவராலும் வழிபடப்படுபவர். அவரை விட உயர்ந்தவர் எவரும் கிடையாது. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் ஆவார். பகவான் கிருஷ்ணரின் ரூபம் சாதாரண ஜீவராசிகளை போன்றது கிடையாது. அவரது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் எந்தவித வேறுபாடும் கிடையாது. அவர் பூரணமானவர். அவரது புலன்கள் அனைத்தும் திவ்யமானவை. அவரது எந்த புலனும் பிற புலன்களது செயல்களை சிறப்பாக செய்யக்கூடியவை. அவரது திறன்கள் எண்ணற்றவை. அவரது அரிய செயல்கள் இயற்கையாக நடைபெறுகின்றன. உபனிஷதம் 6.7.8 எல்லா ஐஸ்வர்யங்களும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பூரணமாக இருப்பதாலும் அவை பூரண உண்மை நிலையில் இருப்பதாலும் அவருக்கென செய்ய வேண்டிய கடமை ஏது கிடையாது. செயலினால் பலனை அடைய வேண்டியவனுக்கே செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. ஆனால் 3 உலகிலும் அடைய வேண்டியது எதுவும் இல்லாதவருக்கு எந்த கடமை கிடையாது. இருந்து கூட சத்திரியின் தலைவர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் குருட்சேத்திர போர்க்களத்தில் ஈடுபடுகின்றார். ஏனென்றால் துயரத்தில் இருப்போருக்கு பாதுகாப்பு கொடுப்பது சத்திரியின் கடமையாகும். பகவான் கிருஷ்ணர் சாஸ்திரங்களின் நியமங்களுக்கு மேம்பட்டவர் என்ற போதிலும் சாஸ்திரங்களை மீறும்படியான செயல்கள் எதையும் அவர் செய்வது கிடையாது ஆகும். 3.24 நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிட்டால் இந்த உலகங்கள்லாம் சீரழிந்துவிடும். தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணம் ஆகிவிடுவேன். அதன் மூலம் எல்லா உயிர்வாழின் அமைதியையும் அளித்தவன் ஆகிவிடுவேன் என்கின்றார் கிருஷ்ணர். பொது சமூகத்தின் அமைதியை கெடுக்கும் தேவையற்ற ஜனத்தொகை வர்ணசங்கர எனப்படுகின்றன. இத்தகு சமுதாய தொல்லைகளை தடுக்க சட்டம் திட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அதன் மூலம் அமைதியையும் முறையான ஒழுங்கையும் தானாக பெறக்கூடிய மக்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுகின்றார்கள். இத்தகு முக்கிய செயல்களின் தேவையும் மதிப்பையும் காப்பதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் அவதரிக்கும் போது தானே சட்டம் திட்டம் இவைகளை நிலை நிறுத்துகின்றார். பகவான் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாழின் தந்தை ஆவார். உயிர்வாழிகள் வழி தவறி நடந்தால் அதற்கான பொறுப்பு மறைமுகமாக பகவான் கிருஷ்ணரை சென்று அடைகின்றன. எனவே நீதி நியமங்கள் சீர்குலைந்து இருக்கும் நேரங்களில் பகவான் கிருஷ்ணர் தாமே அவதரித்து சமூகத்தை சீர்திருத்துகின்றார். நாம் பகவான் கிருஷ்ணரை பின்பற்ற வேண்டும் என்ற போதிலும் அவரை போல் நகல் செய்ய முயலக்கூடாது என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். பின்பற்றுவதும் நகல் செய்வதும் சமம் கிடையாது. குழந்தை பருவத்தில் பகவான் கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கியதை நாம் நகல் செய்ய முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கும் இது இயலாத காரியம். அவரை நகல் செய்ய முயலாமல் அவரது உபதேசங்களை பின்பற்றவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 10.33.30 இதனை உறுதிப்படுத்துகின்றது. பகவான் கிருஷ்ணர் மற்றும் அவரால்
சக்தி அளிக்கப்பட்ட தொண்டர்களது அறிவுரைகளை ஒருவன் பின்பற்ற வேண்டும். அவர்களது அறிவுரைகள் நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியவை. புத்திசாலி மனிதனால் அவற்றை அறிவுறுத்தப்பட்டபடி பின்பற்றபடி இருப்பினும் இவருடைய செயல்களை நகல் செய்யாதபடி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சிவபெருமானை நகல் செய்வதாக நினைத்து கொண்டு விஷத்தை குடிக்க முயலக்கூடாது. சூரியன் மற்றும் சந்திரர்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஈஸ்வரின் நிலை உயர்ந்த நிலை என்பதை நாம் எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும். இத்தகு சக்தி இல்லாமல் உயர் சக்தி கொண்ட ஈஸ்வரர்களை நகல் செய்ய முடியாது. கடல் போல் திரண்ட விஷத்தை சிவபெருமான் குடித்து விட்டார். ஆனால் சாதாரண மனிதன் ஒரு துளியை உட்கொண்டால் அந்த விஷம் அவனை இறப்பதுக்கு கொண்டு செல்லும். சிவபெருமான் செயல்களை நகல் செய்வதால் மரணத்தை விரைவாக அழைக்கின்றோம் என்பதை மறந்து கஞ்சா போன்ற போதையொட்டு பொருட்களை உட்கொள்வதன் மூலம் சிவபெருமானை நகல் செய்யும் சில போலி சிவபக்தர்களும் உண்டு. இதுபோன்று கோவர்தன மலையை தூக்குவதில் தமது இயலாமையை மறந்த சில போலி கிருஷ்ண பக்தர்கள் பகவானின் பிரேம நடனமான ராச லீலைகளை நகல் செய்ய விரும்புகின்றார்கள். எனவே சக்தி வாய்ந்தவர்களை நகல் செய்வதை கைவிட்டுவிட்டு அவர்களது அறிவுரைகளை கடைப்பிடிப்பது சிறந்தது. தகுதியில்லாமல் அவர்களது இடத்தில் அமர முயல்வது தவறு. முழுமுதற் கடவுளின் சக்தி சற்று இல்லாத பல அவதாரங்கள் நடமாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். 3.26 விதிக்கப்பட்ட கடமைகளில் பலன்களில் பற்று கொண்டு இருக்கும் அறிவற்ற மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது. செயலில் இருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்கக்கூடாது. மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் அவர்களை ஈடுபடுத்தப்பட வேண்டும். எல்லா சடங்குகளும் எல்லா யாகங்களும் உலகச் செயல்களை எவ்வாறு நடத்துவது எனும் விதிமுறைகள் உள்ளிட்ட வேதத்தில் கூறப்பட்டு இருக்கும் எல்லா விஷயங்களும் வாழ்வின் இறுதி நோக்கமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காகும். ஆனால் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு புலனுகர்ச்சியை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதால் அவர்கள் அந்த எல்லை வரை மட்டுமே வேதங்களை பயில்கின்றார்கள். ஆனால் வேத சடங்குகளின்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனுகர்ச்சியினாலும் பலநோக்கு செயல்களாலும் ஒருவன் படியாக கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தப்படுகின்றான். எனவே கிருஷ்ண உணர்வில் தன்னை உணர்ந்த ஆத்மா மற்ற செயல்களிலும் அறிவிலும் குழப்பம் உண்டாக்கக்கூடாது. மாறாக எல்லா செயலின் பலனையும் பகவான் கிருஷ்ணன் சேவையில் எவ்வாறு ஈடுபடுத்தப்படுவது என்பதை நடைமுறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை புலனுகர்ச்சிக்காக உழைக்கும் அறிவற்ற மனிதனும் அறிந்து கொள்ளும் வகையில் கிருஷ்ண உணர்வு உடைய அறிஞன் வாழ வேண்டும். அறிவு அற்றவனின் செயல்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற போதிலும் சிறிதே கிருஷ்ண உணர்வை வளர்த்த ஒருவனை மற்ற வேத வழிமுறைகளை எதிர்பார்த்து காத்து இருக்காமல் நேரடியாக இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தி விடலாம். இத்தகைய அதிர்ஷ்டசாலி மனிதனுக்கு வேத சடங்குகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நியமிக்கப்பட்ட கடமைகளை கடைப்பிடிப்பதால் பெறப்படும் எல்லா பலன்களையும் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் அடைந்துவிட முடியும். 3.28 பலம் பொருந்திய புயங்களை உடையவனை பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்து இருப்பதால் பூரண உண்மையின் ஞானம் உடையவன் புலன்களிலும் புலனுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது கிடையாது. பூரண உண்மையை அறிந்தவன் பௌதிய தொடர்பில் தனது இழி நிலையை பற்றி நன்கு உணர்ந்தவனாக இருக்கின்றான். தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணன் அம்சம் என்பதையும் ஜட படைப்பிற்குள் இருக்க வேண்டியவன் கிடையாது என்பதை அவன் அறிகின்றான். நித்தியமான ஆனந்தமயமான அறிவு நிரம்பிய பரமனின் அம்சம் நான் என்னும் தனது உண்மையான அடையாளத்தை அவன் அறிந்து கொள்கின்றான். மேலும் எவ்வாறோ ஜட வாழ்க்கையில் சிறைப்பட்டு இருப்பதையும் உணர்கின்றான். தனது உண்மையான நிலையில் தனது எல்லா செயல்களையும் பரம புருஷ பகவானான கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் அவன் இணைக்க வேண்டும். எனவே அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபட்டு சந்தர்ப்பவசமான நிலையற்ற ஜட புலன்களின் செயல்களில் இயற்கையாகவே பற்று இல்லாதவன் ஆகிவிடுகின்றான். தனது ஜட வாழ்க்கை பகவான் கிருஷ்ணன் உயர் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு எந்த விதமான பௌதிய விளைவுகளாலும் அவன் பாதிக்கப்படுவது கிடையாது. அந்த விளைவுகளை கடவுள் கிருஷ்ணரின் கருணையாக கருதுகின்றான். ஸ்ரீமத் பாகவதத்தின்படி பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் ஆகிய 3 நிலைகளில் பூரண உண்மையை அறிபவன்
பரமன் உடனான தனது உறவின் உண்மை நிலையையும் அறிந்து இருப்பதால் தத்வத வித் என்று அழைக்கப்படுகின்றான். 3.30 அர்ச்சுனா, என்னை பற்றிய முழு அறிவுடன் உனது எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணித்துவிட்டு பலனில் ஆசைகள் இல்லாமல் உரிமை உணர்வையும் மனத்தளர்ச்சியும் கைவிட்டுவிட்டு போரிடுவாயாக. பகவத்கீதையின் நோக்கத்தை இந்த பதம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. தன்னுடைய கடமைகளை இராணுவ ஒழுங்குமுறை போல் சீராக நிறைவேற்றுவதற்கு முழுமையான பகவான் கிருஷ்ண உணர்வை அடைய வேண்டுமென பகவான் அறிவுறுத்துகின்றார். இத்தகு கட்டளைகள் நமது செயல்களை சற்று கடினம் ஆனது ஆக்கலாம். இருப்பினும் பகவான் கிருஷ்ணன் மீது நம்பிக்கை வைத்து கடமைகளை ஆற்ற வேண்டும். ஏனென்றால் இதுவே ஜீவாத்மாவின் சொரூப நிலையாகும். பரமபுருஷரின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஜீவன்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது. ஏனென்றால் இறைவனின் விருப்பங்களுக்கு இணங்கி நடப்பது ஜீவன்களின் நித்திய ஸ்வரூபம் ஆகும். எனவே ஒரு இராணுவ சேனையின் தலைவர் கட்டளையிடுவதைப் போன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனுக்கு கட்டளையிடுகின்றார். ஒருவன் பரமபுருஷரின் நல் விருப்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் அதே நேரத்தில் விதிக்கப்பட்ட கடமைகளை சொந்தம் கொண்டாடாமல் நிறைவேற்ற வேண்டும். கடவுள் கிருஷ்ணனின் கட்டளை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் அர்ஜுனுக்கு கிடையாது. அவன் அவரது கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவே. முழுமுதற் கடவுள் எல்லா உயிர்வாளிகளுக்கும் ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக இருக்கின்றார். எனவே சுயநோக்கம் ஏதும் இல்லாமல் பரமாத்மாவை முழுமையாக சார்ந்து இருப்பவன், அதாவது கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருப்பவன் ஆவான். பலன்கள் எதையும் எதிர்பார்க்காமல் தலைவனின் கட்டளைப்படி நடப்பதாகும். ஒரு கணக்காளர் தனது முதலாளிக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை எண்ணினாலும் அதில் ஒரு காசை கூட தனக்கு உரியதாக உரிமை கொண்டாட முடியாது. இதுபோன்று உலகில் இருக்கும் எதுவும் எந்த ஒரு தனி மனிதனுக்கு உரியது கிடையாது எனவும் எல்லாம் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமானது எனவும் ஒருவன் உணர வேண்டும். இதுவே எனக்காக என்ற சொல்லின் உண்மையான பொருளாகும். அத்தகு கிருஷ்ண உணர்வில் செயல்படும் போது ஒருவன் எதையும் தன் உடையதாக நினைப்பது கிடையாது என்பது நிச்சயமே. இந்த உணர்வு நிர்மம, எதுவும் எனதல்ல என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் இத்தகைய கடுமையான கட்டளைகள் உடலின் அடிப்படையிலான பெயரளவு உறவினர்களை பற்றி சிந்திக்காமல் தரப்படுவதாகும். இவற்றை நிறைவேற்றுவதில் ஏதேனும் தயக்கம் இருந்தால் அந்த தயக்கம் தூக்கி எறியப்பட வேண்டும். இவ்விதமாக ஒருவன் அல்லது காய்ச்சல் மனப்பான்மை இருந்து விடுபட்டவன் அல்லது மனத்தளர்ச்சியிலிருந்து விடுபட்டவன் ஆகலாம். ஒவ்வொருவன் 3 குணத்திற்கும் நிலைக்கும் ஏற்ப குறிப்பிட்ட கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் மேலே விவரிக்கப்பட்டது போல இந்த எல்லா கடமைகளும் முழு கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்றப்படலாம். இது ஒருவனை முக்திக்கான முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் ஆகும். 3.35 பிறருடைய கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்ததாகும். பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென உள்ள கடமையை செய்யும்போது அழிவு அடைவதும் சிறந்ததாகும். எனவே பிறருக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதை விட தனக்கென விதிக்கப்பட்ட கடமைகளை பூரண கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்ற வேண்டும். 3 இயற்கை குணத்தை அடிப்படையாக கொண்டு மனது மற்றும் உடலின் நிலைக்கு ஏற்ப விதிக்கப்படும் கடமைகள் பௌதிக கடமைகள் எனப்படுகின்றன. பகவான் கிருஷ்ணருக்கு திவ்யமான பக்தி தொண்டு செய்வதற்காக ஆன்மீக குருவால் கட்டளையிடப்படுபவை ஆன்மீக கடமைகள் எனப்படுகின்றன. ஆனால் பௌதியம் ஆனாலும் சரி, ஆனாலும் சரி, பிறருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நகல் செய்வதை விட தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை மரணம் வரை இடைவிடாது நிறைவேற்றுவதில் உறுதி கொள்ள வேண்டும். ஆன்மீக தளத்தில் செய்யப்படும் கடமைகளும் பௌதிக தளத்தில் செய்யப்படும் கடமைகளும் வேறுபடலாம். ஆனால் அதிகாரின் வழிகாட்டலை பின்பற்றுதல் என்னும் கொள்கை செயலாற்றுவோருக்கு நல்லதாகும். ஒருவன் 3 இயற்கை குணங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பிறரை நகல் செய்யாமல் தன்னுடைய குறிப்பிட்ட நிலைக்கேற்ப விதிக்கப்பட்டு இருக்கும் விதிகளை பின்பற்ற வேண்டும். உதாரணமாக, சத்துவ குணத்தில் இருக்கும் பிராமணன் அகிம்சாவாதியாக இருக்கின்றான். ரஜோ குணத்தில் இருக்கும் சத்திரன் ஹிம்சையில் ஈடுபட அனுமதிக்கப்படுகின்றான். எனவே அகிம்சையின்
கொள்கைகளை கடைப்பிடிக்கும் பிராமணனை நகல் செய்வதைக் காட்டிலும் கிம்சின் விதிமுறைகளை கடைப்பிடிப்பதால் அழிந்து போனாலும் அது சத்திரியனுக்கு சிறந்ததாகும். ஒவ்வொருவரும் படிப்படியான வழிமுறையின் மூலம் தனது ஹிருதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமே ஒழிய திடீரென கிடையாது. இருப்பினும் பௌதிய 3 இயற்கை குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுவிட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீகுரின் வழிகாட்டுதலின்படி ஒருவன் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். கிருஷ்ண உணர்வின் அந்த பூரண நிலையில் சத்திரியன் பிராமணனைப் போலவும் பிராமணன் சத்திரியைப் போலவும் செயலாற்றலாம். அந்த திவ்யமான தலத்தில் ஜட உலகின் வேறுபாடுகளுக்கு இடம் கிடையாது. உதாரணமாக விஸ்வாமித்திரர் சத்திரியராக இருந்தும் பிற்காலத்தில் அந்தணராகவும், பரசுராமர் அந்தணராக இருந்தும் பிற்காலத்தில் சத்திரியராகவும் செயலாற்றி இருக்கின்றார். திவ்யமான நிலையில் நிலை பெற்று இருந்ததால் அவர்களால் இதுபோன்று செய்ய முடிந்தது. ஆனால் ஜடத்தலத்தில் இருக்கும் வரை ஒருவன் பௌதிய இயற்கையின் 3 குணங்களுக்கு ஏற்ற தனது கடமைகளை செயலாற்ற வேண்டும். அதே சமயம் அவன் கிருஷ்ண உணர்வில் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் ஆகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்